தங்கம் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்துள்ளது. இது முதலீட்டாளர்கள், இல்லத்தரசிகள், நகைப்பிரியர்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 225 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 15,775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,26,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தாக்குதலை ஆரம்பித்துள்ளதனுடைய எதிரொலியாக மத்திய கிழக்கில் சமீப காலங்களில் இல்லாத அளவிற்கு உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலையில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. சனிக்கிழமையில் சர்வதேச மார்க்கெட் மூடிய பிறகு திங்கட்கிழமை தொடங்குவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு உச்சகட்ட பதற்றத்தினுடைய காரணமாக ஞாயிற்றுக்கிழமையும் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் இன்றைக்கு சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்க விலையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கூட தொடக்க முதலே தொடர்ச்சியாகத்தான் உயர்ந்து வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இப்போது 2 மாதங்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,20,000 ரூபாயை தொட்டுவிட்டது. தங்கம் விலை பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய ஏற்றம் இல்லாமல் இருந்தது. புவிசார் அரசியல் சூழல்கள் அமைதியாக இருந்தது. சர்வதேச போன்றவை தங்கம் விலை நிலையாக இருப்பதற்கான காரணங்களாக சொல்லப்பட்டன. சில நாட்கள் தங்கம் விலை ஏறினாலும் கூட அதற்கு அடுத்த நாட்களில் தங்கம் விலை சரிந்து விட்டதால் தங்கம் விலையில் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் தங்கம் விலை அப்படியே மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது என்றே சொல்லலாம். இதற்கு பிரதான காரணமாக மத்திய கிழக்கு வெடித்துள்ள மோதலை சொல்லலாம். கடந்த சில வாரமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த போவதாக ட்ரம்ப் மிரட்டி வந்தார், எச்சரிக்கை விடுத்து வந்தார். அணு ஆயுத விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதே இதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. ஈரான் மீது பிரஷர் போட தாக்குதல் நடத்த போவதாக அமெரிக்கா சொல்லி வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று இஸ்ரேல் திடீரென ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானுடைய பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் சராமாரியாக தாக்குதல் நடத்தியது. மிக மோசமான பாதிப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளன. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரானும் கூட இஸ்ரேல், அமெரிக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏற்கனவே அங்குள்ள வெளிநாட்டினர் பாதுகாப்பான இடங்களிலே தங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு சமீப காலங்களில் இல்லாத அளவிற்கு உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் தான் தற்போது சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலையில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்று காலையில் சவரனுக்கு 2400 ரூபாய் சவரனுக்கு தங்கம் அதிகரித்தது. பிற்பகலில் 2800 ரூபாய் சவரனுக்கு அதிகரித்தது. ஒரே நாளில் 5200 ரூபாய் உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தங்கம் விலை மேலும் சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 2 நாட்களில் சவரனுக்கு 7000 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 275 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 15,775 ரூபாய்க்கு இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,26,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதில் தங்கம் வெள்ளி விலை மேலும் பல புதிய உச்சங்களை தொடக்கூடும் என்றும் தங்கம் வாங்க முடியாத எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கும் என்பதனால் முதலீட்டாளர்கள், நகைப்பிரியர்கள், இல்லத்தரசிகள் கலக்கம் அடைந்திருக்கின்றனர்.